நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன். தேனாய் என் அமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தாள். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்த்தனி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் வாராகி ஈசனேசன் நமஸ்காரங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இப்போது ஜூன் 15 ஜூலை 15 வரணும். தமிழுக்கு ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் அல்லது இந்த ஜூலை 15 வரையிலும், ஜூன் 15 ஜூலை 15 இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வச்சு ஒரு 4 சப்ஜெக்ட். இந்த கிரக அமைப்புகள் மெயினாக பார்த்திங்கனாக்கா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்க்கையினாலே குருனாலே அங்கே படிப்பு வந்துடும். மெயினாக படிப்பு சொல்லித்தரக்கூடியது வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். மெயின் படிப்பு, கல்வி, எக்ஸாமாக இருக்கலாம். அப்போது இந்த ஜூன் 15 ஜூலை 15 இந்த 30 நாளில் ஆனி மாதத்தில் என்ன நடக்க போகுது? 4 சப்ஜெக்ட் கையில் எடுக்கிறோம். ஒன்று, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை கையில் வச்சு மாணவ செல்வங்கள், அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது நீட்டு ஜேஇ போன்ற பரீட்சைகளாக இருக்கலாம், அதை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது செமஸ்டராக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் குரூப் எக்ஸாம்ஸ் அதை எழுதக்கூடியவர்கள், புரிதுங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது படிப்பு, கல்வி. மெயினாக இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சூரியனும் அங்கே தொடர்பு, சனியுடைய ரிஷபத்தில் சூரியன். அப்போ ரிஷப சூரியன் மாதிரி மிதுன சூரியன், சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகின்ற காரணத்தினாலே அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதே போல் மெயினாக அரசியல் எதிர்காலம். இந்த அரசியல் நம்பி நம்ம முன்னுக்கு போகலாமா, முடிவெடுக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா, ஸோ அரசியல் முடிவுகள். அதே போல் இந்த சனி சூரியன் சேர்க்கை வருகின்ற காரணத்தினாலே அரசு அதிகாரிகள், வேலை வாய்ப்பு, மெயினாக வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் இருக்குமா, அல்லது வருமானம் இம்ப்ரூவ் ஆகுமா, இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்குமா, ப்ரமோஷன்ஸ் வருமா, அப்போ இந்த உத்தியோகம் மெயினாக ஜாப் கிடைக்குமா. அதே போல தான் இந்த குரு சனி தொடர்பு, அது என்ன மாதிரியான திருமண தடைகள் இருந்தாலும், இல்லை திருமண வாழ்க்கையில் மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது பிரிவாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் ஏன்னா நான் அந்த வீட்டுக்காரர் தான் வேணும்னுவாங்க, கணவன் வேணான்னுவாங்க. புரியல? அந்த ஆண் எனக்கு மனைவி வேணும்னுவாங்கல்ல, அந்த அம்மா பெண் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடியது. இல்லை அது லவ்வாக இருக்கலாம், காதல்களாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நல்லா நெருங்கி பழகிட்டு ஒரு மறைமுகமான வாழ்க்கை, வெளியில் தெரியாமல் பழகக்கூடிய மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ திருமணம், டோட்டலாக திருமணத்துக்கான வாழ்க்கை. இது போக பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த ஆனி மாதத்தில் இந்த பிளானட்ஸோடைய அமைப்பு, இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? உங்கள் பையனை அடுத்தது படிக்க வைக்கலாமா, அல்லது பாப்பாவை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வைக்கலாமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்போ டோட்டலாகவே ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குமான ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். நிறைய அன்பர்கள் சொல்கிறாங்க, நான் கும்பராசி பார்த்தா இதே தான் ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸை பொறுத்தவரையிலும் ஜென்ரல் கண்டென்ட், இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கு, ஜென்ரல் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்கான அந்த மெசேஜஸ் இருக்கும், பலன்கள் இருக்கும். லாஸ்ட்டு எண்டு கார்டு அதே போல் காமனான திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட காமனான எண்டு கார்டு இருக்கும். ஸோ நான் சொன்னபடி கல்வி, பரீட்சை, எக்ஸாமு, வேலைவாய்ப்பு, வருமானம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், மெயினாக வேலை வாய்ப்பு, இதை பற்றி ப்ரீஃபாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள். மேஷராசி மெயினாக முடிவெடுக்க வேண்டிய தருணம். இப்போது நிறைய குழப்பங்கள் இருக்கும். குழப்பத்துக்கு மெயினாக மேஷராசி என்பர்கள், நம்ம 4 சப்ஜெக்ட் ஓப்பனில் சொல்லியிருக்கோம். ஆனால் அதை தாண்டி மேஷராசி என்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும், ஒரு மிடில் ஏஜில் இருக்க 40 வயசு 45 வயசில் இருக்கீங்க, ஒரு ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கீங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த மாதம் நீங்கள் ஒரு எதிர்காலத்தை பற்றி, அடுத்த உங்கள் 20 வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணம். நீங்கள் ஜெயிக்கிறீங்க, தோக்குறீங்க, இல்லை காமனாக போயிடுறீங்க, இதெல்லாம் அப்புறம். ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்றது விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன, நாம் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். மெயினாக மாணவ செல்வங்கள் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. இப்போ 10th +2 அது மாதிரி எடுத்துக்கோங்களேன். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. படிக்காத பையனாக கூட இருக்கலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அப்பா அம்மாவுடைய அந்த நல்லாசிகளாக இருக்கலாம், இல்லை குலதெய்வத்தின் நல்லாசிகளாக இருக்கலாம். படிக்காத பசங்கள் கூட ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவனை எந்த லைனுக்கு நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும். இவனை நம்பி நம்ம நீட்டுக்கு கொண்டு போகலாமா, குழந்தையை நம்பி நம்ம அவ்வளோ பெரிய சுமையை வைக்கலாமா, இல்லை எந்த மாதிரி குரூப் எடுக்கலாம், இந்த மாதிரியான பிள்ளைகளாக இருந்தால் அந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும். அல்லது +2 முடிச்சுட்டாங்க, அவங்க நெக்ஸ்ட்டு என்ன கொண்டு போகலாம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டாங்க, அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா, இல்லை வேறு எதுவும் கோர்ஸ் பண்ணி ஜாபுக்கு உள்ளே போகலாமா. அப்படி இல்லைனாக்கா வெளிநாட்டில் படிக்கிறீங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்க எல்லாம் வெளிநாட்டில் தங்கி ஸ்கைஃபண்டு வாங்கி படித்து இருக்கக்கூடியவங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஜாபுக்கு போகணும், எனக்கு இங்கே ஒரு இமிக்ரேஷன்ஸ் வரணும், இல்லைனா இவங்க ஒரு லெட்டர் தரணும், ஒரு அப்ரூவல் தரணும், ஸோ அடுத்து என்னை கண்டினியூ பண்ணுவாங்களா, இங்கேயே எனக்கு ஜாப் கிடைக்குமா. அப்போது கல்வி சம்பந்தப்பட்ட அடுத்த நிலை, அதே போல் கல்வி முடித்து வேலைக்கு உள்ள என்ட்ராகக்கூடிய தருணம். இதே சமயத்தில் வேலை வாய்ப்புகள். இப்போது இந்த மேஷராசியை பொறுத்தவரையிலும் குறிப்பாக பெண்கள் ஜாப் ரிலேட்டடாக ரொம்ப டஃப்பாக இருக்குது, சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்க. மெயினாக இந்த பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டரு, இன்சூரன்ஸு செக்டரு, மார்க்கெட்டிங் செக்டரு, அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இதெல்லாம் நிறைய குழப்பங்கள். மேஷராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும். இன்னும் ஒரு தாண்டி ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். காரணம் என்ன, ராகுவும் பார்த்து சனியும் பார்க்கறதுனால அந்த பயம் சார்ந்த குழப்பம் இருக்கும். இன்னும் சில இடங்களில் அவங்களுக்கு ஒரு மனசில் பயம், இந்த சனி ராகு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு கலகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? அவங்க லைஃப்பில் ஒரு குடும்பத்திலையாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம், ஜாபில் ஒரு கலகம் இருக்கலாம், அவங்க ஃபேமிலியில் ஒரு கலகங்கள் இருக்கலாம், அதனால் அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படலாம். அதாவது வெளியில் சொசைட்டியில் அந்த கலகங்கள் இருக்கலாம். இந்த சனியும் ராகவும் சேர்ந்தால் அது ஒரு யுத்தம், மனசு ஒரு போராட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறது, அல்லது ஒரு வீண் கலகங்கள் ஏற்படுவது, இதெல்லாம் இந்த சனி ராகுக்குரிய காம்பினேஷன்ஸ். அப்போ அந்த மாதிரி மனக்குழப்பம் மேஷராசின்னு சொல்லிட்டாலே நீங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், அல்லது உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம். நல்லா போய்கிட்டு இருக்கு சார், பட்டு வாய்க்கும் கைக்கும் சரியாக இருக்குது. இப்போது நிறைய இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய நண்பர்கள்
நம்மளை வந்து வாராகிட்ட நிறைய அன்பர்கள் நம்மக்கிட்ட வராங்க. சார் நீங்கள் அவ்வளோ அழகாக சொல்கிறீங்க, தெளிவாக சொல்கிறீங்க, ஓப்பனாக சொல்கிறீங்க சார், நான் நிறைய பார்க்குறேன், பட் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்முடைய அக்யூரன்சி அதுதான் முக்கியம். பிஸ்னஸ் செக்டரை பொறுத்த வரையிலும் வருமானம் வருது, ஆனால் வரக்கூடிய வருமானம் கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்குது. என்ன செலவு இருக்குது, இஎம்ஐ இருக்குது, மிஷினுக்கான பணத்தை கட்டுறோம், அப்படியே சேலரி கொடுக்குறோம், ரெண்ட்டு கொடுக்குறோம், இபி கட்டுறோம், சரியாக போயிடுது. அடுத்து ஒரு ஆர்டர் போனோம்னா நம்ம கையில் காசு இல்லை, ஏற்கனவே நமக்கு லோன் இருக்குது. ஸோ டைட் பொசிஷனில், ஃபண்டு டைட் பொசிஷனில் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம லோன் வாங்கலாமா, இன்னொரு மிஷின் போடலாமா, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமா கம்பெனியை, இல்லை நமக்கு இன்னும் ஆர்டர்ஸ் வருமா, அதாவது வந்து வேலையாட்கள் நமக்கு சரியான முறையில் அமைவாங்களா, இந்த மாதிரியான குழப்பங்கள். அப்போ இது எல்லாத்துக்குமே இந்த சனி குரு தொடர்பு, இந்த வேலை வாய்ப்பு, கல்வி, பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது. சில பெற்றோர்கள்லாம் ரொம்ப மன வருத்தப்பட்டு சொல்கிறது, பையன் படிச்சுட்டான், வேலைக்கே போக மாட்டேங்கிறான் சாமி, வீட்டிலே இருக்கான். அது வேலைக்கு போனால் தான் குடும்பம் ரன் ஆகும். அதே போல் தான் மற்ற இடங்கள்லையும். அப்போது பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, இல்லை காதல் அது இதுன்னு எதாவது போய்ட்டு மாட்டிக்கிறது, சிக்கலில் மாட்டிக்கிறது. அப்போ இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது இந்த பிளானட்டோடைய இந்த மாதம் வரக்கூடிய கிரக அமைப்புகளை வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரிதான். இதுக்கப்புறம் உடல்நிலை இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்ல முடியாது. அப்போ இது ரிலேட்டடாக முடிவெடுக்க வேண்டிய தருணம். அப்போ முடிவு நான் என்ன சாமி எடுக்கிறது அப்படின்னா, நிச்சயமாக ஒரு முறை உங்கள் பிள்ளைங்களுடைய ஜாதகமோ இல்லை உங்களுடைய ஜாதகமோ அதை கொடுத்து ஒரு கன்சல்டிங் எடுத்துகிட்டு, தீர்க்கமான நமக்கு நெக்ஸ்ட்டு இது தான் நடக்க போகுது, நாம் இதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு செய்வது நன்மை தரும் மேஷராசி அன்பர்களே. இப்போது முக்கியமான சப்ஜெக்ட்லாம் பேசிட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பம், திருமணம், கணவன் மனைவி, 3 விஷயம். குடும்பம், கணவன் மனைவி, திருமணம், 4வதாக குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு வந்து சுக்கிரன் அஸ்தங்கம். சுக்கிரன் தான் சுக்லம் மீன்ஸ் அந்த குரோனிதம் எதாவது சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோன்ஸ். ஓகேவா, சுக்கிரன் தான் ஹார்மோன்ஸு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சுக்கிரன் அடி வாங்கியிருக்கணும், இல்லை செவ்வாய் வீரியம் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கணும். சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் அஸ்தங்கம், அல்லது செவ்வாய் அஸ்தங்கம், இல்லை செவ்வாய் வக்ரம், சுக்கிரன் வக்ரம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு குறைபாடுகள் இருக்கும். நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அடி வாங்கியிருந்தாக்கா, கெட்டு போயிருந்தாக்கா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்த குரு சுக்கிரன் இப்போ சேர்கின்ற காரணத்தினால் இந்த நான் சொன்ன இந்த 15 to 15 ஜாயின் பண்ணுற அந்த சமயத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ அதுக்கு முன்பாக எந்த மாதிரி வழிபாடு, நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து, உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், அந்த மண்ணை நீங்கள் போய் மிதிக்கணும். அந்த மாதிரி ஒரு வழிபாடை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இயற்கையான முறையிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் அதுக்கு முக்கியம். இந்த நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். 2வது திருமணம். ஃபஸ்ட்டு மேரேஜ் இன்னும் ஆகாமல் இருக்கிறது, 37 வயசு 38 வயசில் இன்னும் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி திருமண தடை அல்லது செகண்ட் மேரேஜஸ், டிவோர்ஸ் நடந்து செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம், மெயினாக காதல் திருமணங்கள், அதில் வரக்கூடிய தடைகள்,
அப்படி இல்லைன்னா காதல் ஏமாற்றங்கள். இப்போது காதல் ஏமாற்றங்களை சின்ன பசங்களை விட ஏஜ்டு பர்சன்ஸ் தான் அதிகமாக வராங்க. ஒரு 40 வயசில் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் பழகக்கூடியவங்க, காதல் தோல்விகள். இதெல்லாம் கூட இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காதல் திருமணங்கள் வெற்றி பெறும். எல்லாத்துக்கும் மேலே மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை. இதுக்கு தான் நம்ம தீர்வு சொல்லணும். முன்னாடி சொன்னால் அந்த காதலுக்கு 50% தான், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய வந்தாங்கன்னா அவங்கள வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை, காப்பாற்றி விடுவோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய கடமை என்னென்னா குழந்தை பாக்கியம். அதுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் செஞ்சால் நமக்கு புண்ணியம். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம கிட்ட அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே போல் தான் கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம். எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம். அந்த பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வச்சோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம், நல்லது நடக்கும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பேர் காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், வேணாங்கிறான், எப்படியாவது என்னை சேர்த்து வைக்கணும் சாமி. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இப்படி பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே கூட பரிகாரங்கள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் உண்டு. இந்த ரகசியங்கள் பூரா உங்கள் ஜாதகத்தில் தான், உங்கள் 2 பேர் ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி 6 மாதமாவது என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க தான் வேணும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு உரிய வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். நமச்சிவாயம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.